இனியா, நீ யாருக்கும் ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவசியம் இல்லை. டேய், என்னடா சொல்ற? அதோ புருஷன் வீடுடா. மா, புருஷ வீடெல்லாம் இல்லம்மா. இந்த வீடுதான் இனிமே இனியாவோட ஒரே வீடு. இனிமே இனியா இந்த வீட்டுல தான் இருக்க போறா. என்னடா சொல்ற? இனியா, என்னம்மா? இனியா, அப்போ உனக்கு நிதிஷ் அந்த ஹோட்டல்ல எனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பாக்யா, உனக்கு எப்படி நடந்த விஷயத்தை பத்தி தெரியும்? நான் வேலை விஷயமா போன இடத்துல தான் அரெஸ்ட் விஷயமே நடந்தது. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனத நான் என் கண்ணால பார்த்தேன். வாட்? டேய், இங்க என்னடா நடக்குது? ஆளுக்கு ஒவ்வொன்றும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. யார் அரெஸ்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இனியா, நீங்க இங்கே இருக்கணும்னு உங்க அப்பா சொல்றான். ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு யாராவது வாய் திறந்து சொல்லுங்களேன். கோபி, நீயாவது பதில் சொல்லுடா. அழாத இனியா, அழாத. டிவி நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க. இந்த போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. இனி அதெல்லாம் உண்மையா? சரியா, இவங்க ஏற்கனவே என்ன பேசுறாங்கன்னு புரியல. இதுல நீ வேற ஏதோ நியூஸ் போட்டோன்னு சொல்ற. என்ன சரியா நடக்குது? டிவி நியூஸ் பார்க்கலையா நீங்க? சரியா? நட்சத்திர விடுதியில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் திடீர் சோதனை. போதைப் பொருள் பயன்படுத்திய 6 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பிரபல தொழிலதிபர் சுதாகரின் மகன் நிதிஷும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவராவார். கோபி, என்னடா இதெல்லாம்? டிவில என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? நிதிஷ் ஏதோ போதை மருந்து எடுத்துட்டதா சொல்றாங்க. அதெல்லாம் பொய் தானே? கோபி, நீ முதல்ல சம்மதிக்கிட்ட பேசு. என்ன நடந்து எது நடந்ததுன்னு கேளுடா. நான் அவர்கிட்ட போய் பேசினேன், நேர்ல போய் பார்க்கவும் செஞ்சேன். அவர் இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு சொல்றாரு. நிதிஷை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் அவரும் இருக்காரு. ஏன் பாக்யா, நீ எங்க போய் பேசினப்போ சம்பந்தி வேற ஏதாவது சொன்னாரா? வேற என்ன சொல்லணும்? சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்? நாம இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்கு போலாம். இனியா, நீயும் வாமா. கோபி, வா போலாம். அப்பா என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? அப்பா நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்கப்பா.
அதெல்லாம் நிதிஷ்க்கு ஒன்றும் ஆகாது. டேய் இனியா, கவலைப்படாதடா. அங்கிளுக்கு பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு, அவங்கள வச்சு நிச்சயம் வெளியே கொண்டு வந்துருவார். ஒன்று பண்றேன், நான் ஜெனி அப்பா கிட்ட பேசுறேன். அவர் கான்டாக்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்ல. இங்க பாரு, நைட்டுக்குள்ள நிதிஷ் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். நீ தைரியமா இரு. அது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைண்ணே. கேண்டி எப்படி சொல்ற? நான் விசாரிச்சுட்டேன். இது பொய் கேஸ் எல்லாம் இல்லை. போதை மருந்து எடுத்துட்டு இருக்கும்போது கையும் களவுமா சிக்கி இருக்காரு. இனியா, என்ன சொல்ற? நிதிஷுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? ஆமாம்மா. இதை விட அதிர்ச்சியான விஷயம் இன்னொன்னு இருக்கு. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும் அதனால அவர் அரெஸ்ட் ஆகுறதும் இது முதல் தடவை இல்ல. காலேஜ் படிக்கும் போதே இதே கேஸ்ல அரெஸ்ட் ஆகி 6 மாசம் ஜெயில இருந்திருக்காரு. ஐயோ, என்ன இனியா சொல்ற? உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரியுமா? இல்ல, இனியாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு தலை சுத்துதே. பாட்டி, அத்தை, பாட்டி என்னாச்சு பாட்டி? அத்தை, பாட்டி, அத்தை, இருங்க. ஐயோ ஐயோ, கடவுளே, பாட்டி. ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? கடவுளே, ஐயோ, இந்தாங்க அத்தை. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மாடி இனியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு இனியா, உண்மையா? நான் ஏன் பாட்டி இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன்? கொஞ்ச நாளாவே அவர் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துகிட்டாரு. அங்கிளும் ஆண்டியும் அவரை ரூம்ல தனியா பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல தான் அவரோட போதை பழக்கத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அதான் டாடி கிட்ட சொன்னேன். சுதாகர் கிட்ட போய் பேசினேம்மா. கத்தி சண்டை போட்டேன். நான் உடனே இனியாவை கூட்டு போறதா சொன்னேன்.